மிஷினோட விலை 1 லட்சம் ரூபாய். நான் சம்பாரிச்சதுனாலதான் இந்த மிஷின் வாங்க முடிஞ்சிச்சு. ஆனா இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இதை முன்னாடியே வாங்கிருக்கலாம். ஏன்னா இந்த வேலையை நான் செய்யணும்னா ஒரு நாள் ஆகும். அதோட இல்லாம இந்த கை இப்பயுமே இந்த இடம் அப்படியே இப்படி தொட முடியாது. இவ்வளவு வின்னு தெரிக்கும் எந்த நேரமும் படுத்தாலும் சரி. காரணம் என்னன்னா அது நம்ம கிண்டிட்டே இருக்கோம்ல இவ்வளவு காலமும். அதை பண்ணாம நம்ம இந்த மாதிரி பண்ணிருந்தோம்னா அப்பவே கையை காப்பாத்திருக்கலாம். இப்ப தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்க எல்லா ஊறுகாயும் இங்கதான். அதுக்கப்புறம் இங்க பேக் பண்ணி வந்து எவ்வளவு சின்ன டப்பா இருந்து பெரிய டப்பா வரைக்கும் அங்க ரெடியாக இங்க வந்துட்டு இருக்கும். கொரியருக்கு அப்படியே கொஞ்சம் ஆர்டர் வர பில்லு வர அப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க இங்க இல்ல? இது எல்லாமே உங்களோட ப்ரிப்பரேஷன் தானா? இங்க இருக்கிற எல்லாமே இது எல்லாமே நீங்க பண்றதுதான். இப்போ இங்க பாருங்க ஃபுல்லா ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், மேல வந்து குளியல் பொடி எல்லாம் வச்சிருக்காங்க. சீயக்காய் பொடி, குளியல் பொடி, நலுங்கு மாவு, இதெல்லாம் வந்து என் பொண்ணு ரெடி பண்ணி கொடுத்துறா. இந்த குளியல் பொடி, நலுங்கு மாவு இதெல்லாம் வந்து பாப்பா ரெடி பண்ணி கொடுக்குறா. அவதான் ஹெர்பல் தெரபி பண்றா. சூப்பர். அதனால அவ ஃபுல்லா அதை ரெடி பண்ணி கொடுத்துறா. மேல பாருங்க மாவத்தல், இது உருளைக்கிழங்கு வத்தல், முத்தவரங்காய் வத்தல், கஞ்சி வத்தல் எல்லாமே பக்கோடா வத்தல் இல்ல, அது பக்கோடா வத்தல் முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் இருக்கு, அதிரசம் எல்லாமே வச்சிருக்காங்க. என்ன இல்லன்னு எனக்கு தெரியல, எல்லாமே வச்சிருக்கீங்க. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இது என்னது? புளியோதரை பொடி, தொக்கு தனியா இருக்கு, பொடி தனியா இருக்கு. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட தான் நாங்க நிறைய பேசணும். சோ இவர் என்ன, இவரோட ரோல் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவரோட ரோல் என்னன்னா, நீங்க இவர் யாரு சொல்லுங்க, யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் உங்க பையன் தான் நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன இந்த இடத்துல சொல்லி ஆகணும், இந்த பிசினஸ் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இவனும் ஒரு பங்கு. தம்பி தான் வந்து இந்த அளவுக்கு நிறைய விஷயத்த வெளியில என்று வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்ற ஒரு அந்த கேள்வி கேட்கும் போதுதான் நான் என்ன பண்றேன்றத சொல்ல முடியுது. அதனால ஆனா என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவன் வந்து நம்மள்ட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி கடைக்கு கஸ்டமரா சாப்பிட வந்த தம்பி தான். அன்னைக்கு நானா ஒத்தாளா வேலை செஞ்சுட்டு இருக்கேனா, அப்ப குடுமா நான் இது வாங்கி நான் இங்க வைக்கிறேங்கம்மா, நான் வாங்கி வைக்கிறேங்கம்மா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. அப்படின்னோடனே சக்சஸ்டா ஜெயிச்சுட்டோம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இன்னும் மறுபடியும் இன்னும் நிறைய பண்ணலாமே அப்படின்ட்டு அந்த நேரத்துல அவனுக்கு வேலை இல்லாத கம்மியான வேலை இல்ல, அந்த அளவுக்கு இல்ல, மொபைல் கடையில வேலை செஞ்சுட்டு தான். அப்புறம் தம்பி வேலைக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி, நான் அப்போதைக்கு வேலைக்குன்னு தான் இருந்தான். ஆனா இன்னைக்கு பிள்ளையா இருக்கா. தெரியும், நீங்க கூட இருந்து பாக்குறப்ப எவ்வளவு சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லுங்களேன். இல்ல, நீங்க ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார வச்சீங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க கையில ஒண்ணு போன் இருக்கணும், இல்ல வேற ஏதாவது வேலை இருக்கணும். அடுத்தடுத்து அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த யோசனைகள் மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு காரணமே. நிச்சயமா. சாட்டர்டே சண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா லீவ் டைம். அப்ப வந்து ஸ்டார்டிங் ஹோட்டல் தான். ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ரொம்ப டல்லா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப வந்து சனி ஞாயிறு 2 நாள் லீவ் இருக்கு, நீங்க பொறுமையா யோசிச்சு என்ன பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா சொல்லுவேன். 4 வருஷமா டெய்லியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா திங்கக்கிழமை வர்றப்ப ஒரு ஐடியாவோட வருவாங்க. அதை செஞ்சு பார்ப்போம்.